அக்கா ஏய் என்னாச்சுப்பா? அக்கா என் ஃப்ரெண்டுக்கா மயக்கம் போட்டாக்கா, ப்ளீஸ்க்கா ஹாஸ்பிட்டல் போகணும்க்கா. சரி சரி உள்ள பாத்து ஏத்து. பாத்து பாத்து பாத்து. டேய் 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 என்னாச்சுப்பா? எப்படி மயக்க போட்டு விழுந்தா? அக்கா ஃப்ரெண்டுக்கா இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்க்கா. எல்லாரும் கேக் வாங்கி வெட்டலாம் பார்த்தோம்க்கா. கேக்கை வச்சு எல்லாரும் அடிச்சதுல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க்கா மூச்சு முட்டி. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? பாவங்க அந்த பையன். பர்த்டே அதுமா ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசையா தானே வந்திருப்பா. இப்படி பண்ணிட்டீங்க? அக்கா நாங்க என்ன தெரிஞ்சாக்கா பண்ணோம்? ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ண இப்படி ஆயிடுச்சுக்கா. டேய் இதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணும்பா. நீங்க இப்படி பண்றதுக்கு பேரு செலிப்ரேஷனே கிடையாது. எவ்வளவோ பேரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒருவேளை சாப்பாடு போடுறது அதுல கிடைக்கிற புண்ணியமே தனி. தப்புதான்க்கா, ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டோம்க்கா. ப்ளீஸ்க்கா கொஞ்சம் வேகமா போங்கக்கா. ஏய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் பெரிய பிரச்சனை கொண்டு போய் சேர்க்கும். அஜாக்கிரதையா இருக்காதீங்கப்பா. இனிமே இது மாதிரி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் யோசிங்க. அக்கா எவ்வளோக்கா? பா அதெல்லாம் வேணாப்பா. பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துரு சரியா? தேங்க்ஸ்க்கா.